Love Shots by Love Guru. Only on Radio City. இது கேரளாவை சேர்ந்த அஜித்தோட பகிர்வு. அஜித் வந்து அங்கே இந்த போட் ஹவுஸ் இருக்கும்ல, அதை வந்து ரன் பண்ணுறாரு. 2-3 அந்த போட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. வருவாங்க, அந்த ரெசார்ட் டைப் போட் ஹவுஸ், அதுக்குள்ளே வருவாங்க, வந்துட்டு ஸ்டே பண்ணுவாங்க, போவாங்க. அப்போது ஒரு ஃபேமிலி வராங்க, வந்துட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சுது. நான் சில நேரங்களில் சில பேருக்கு கைடாகவும் வேலை செய்வேன். இவங்க சொல்லியிருந்தாங்க கேரளாவை கொஞ்சம் சுற்றி காட்டுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 டே ஃபுல்லாக அதில் ஸ்டே பண்ணாங்க. ரெசார்ட்டில் ஃபிஷ்ஷு அதெல்லாம் சமைச்சு கொடுத்தோம். அடுத்த நாள் நம்ம வண்டி வச்சுருக்கோம், அதில் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக கேரளாலாம் எல்லா இடமும் சுற்றி காட்ட முடியாது, பட் முக்கியமான பிளேசஸ்லாம் இந்த அதிரம்பள்ளி ஃபால்ஸ் இதெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் மிஸ் ஆன மாதிரி ஒரு இருந்துச்சு. அப்புறம் தனித்தனியாக எல்லாருக்கிட்டையும் பேசினும்போது அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ வராங்க போல இருக்குது. அப்போ நான் சொன்னேன், ஏங்க இப்போது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், நிறைய பேர் வந்ததுனால கொஞ்சம் தமிழ் தெரியும். பேசும்போது சொன்னேன், லைஃப்பில் ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாதுங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லோரும் இப்படி இருக்கீங்க, சொந்த பந்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்கன்னா உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இந்த ஈகோ கிளாஷு, போட்டி பொறாமை இதெல்லாம் தேவையில்லை சார். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது உங்களுக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னு தெரில, சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி ரொம்ப அழகான ஃபேமிலி நீங்களாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய ஆரம்பிச்சிது. சரி ஓகே, உங்களுக்குள்ள ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று விளாட்னேன். இந்த பெஸ்ட் ஆஃப் 3 பெஸ்ட் ஆஃப் 2ன்னு சொல்லுவாங்களே. பெஸ்ட் ஆஃப் 3ன்னு சொன்னால் எல்லோரும் அந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்துடணும், 4 பேர் ஒன்றா சேர்ந்து இது செய்யும் போது அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வர ஆரம்பிச்சிது. லவ் குரு கலகலன்னு சிரிக்க ஆரம்பித்தாங்க. அதில் வாசுதேவன் சார், போமோ சொன்னார், அர்ஜுன் சார், என் பேர் அர்ஜுன் இல்லை சார், அஜித். சரிப்பா அர்ஜித்து, பேர் கூட மறந்துட்டீங்க பார்த்தீங்களா. பேரை மறந்தா என்ன, உன் உருவத்தை மறக்கலல்ல, கொஞ்ச நாளில் உருவத்தையே மறந்துடுவீங்க. இப்படிலாம் சொல்லாதப்பா சார், சும்மா விளையாடி சொன்னேன், நீங்கள் அர்ஜுன்னே கூப்பிடுங்க. சரி அஜித்து, ஆக்சுவலாக என் பேர் அஜித், ஆனால் அங்கே வந்து அருண் கூப்பிட்டுருக்காரு. அவர் மைண்டில் அருண் அப்படின்னு இருக்க போல இருக்குது. அதுக்கப்புறம் பேசும்போது அவர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம், ஆனால் வரும்போதே ஏதோ ஒரு சண்டைகளோடு இருந்துச்சு, ஆனால் இது ரொம்ப சந்தோஷமாக மாற்றிருக்கு. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த ஒரு மோந்திரத்தை எடுத்து என் கையில் மாட்ட வந்தார். நான் சொன்னேன், சார் இது உங்கள் கைக்கு தான் ரொம்ப அழகாக இருக்கும், என் கைக்கு பாய்ச்சி கூட போட மாட்டேன், பாருங்கள் தழும்பு கூட இல்லை, அதனால் நீங்கள் வச்சுங்க. எப்போ வேணாலும் இந்த அர்ஜுனை, உன் பேர் அஜித் தானே, ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணேன், மறக்க விட சரியா? நிச்சயமாக மறக்க மாட்டோம். அப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. லவ் குரு அஜித், இதை வச்சுக்கோ, இது உனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில தருணங்களில் வந்து இந்த அன்பு மிஸ் ஆகிருக்கும். அன்போடு இருந்தால் எல்லாமே அழகாக தெரியும். அதுதான் அவங்கக்கிட்ட சொன்னேன். ஒற்றுமையாக மாறினாங்க. நான் பெருசாக அட்வைஸ்லாம் பண்ணல, சிம்பிள் விஷயத்தை தான் அவங்ககிட்ட சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. பல பேர் வாழ்க்கையில் அப்படி தானே லவ் குரு, யாராச்சும் ஒருத்தங்க சொல்லணும்ல உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என் வேலையை நீங்களே பண்ணிட்டீங்க போல இருக்கு அஜித். அதான் பல நேரங்கள் ஏதோ உறவுகள் பிரியும் போது யாராச்சும் ஒருத்தங்க கூட நின்று முன்னே வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஒன்றா ஆகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் யாரோ ஒருத்தங்க இல்லை, நீங்களாக இருங்க. யாரோ ஒருத்தவங்களோட லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக மாற்றுறீங்கன்னு நினச்சிங்க. உங்களால் ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாதுல்ல, அதுதான் முக்கியம். ஈஸியாக யாரோனா கோவப்படுத்திடலாம், அது எல்லாராலையும் முடியும். ஆனால் சந்தோஷப்படுத்துறது அது உங்களால் மட்டும்தான் முடியும். அப்படின்றத நம்புங்க. அவங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும், அவங்க சந்தோஷத்தில் நீங்களும் ஒரு பங்காக இருப்பீங்க. பல நேரங்களில் அப்படி பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம்ல, ஈஸியாக கஷ்டப்படுத்திடுவோம், ஆனால் சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்மளால் முடியாத நேரத்தை ஒதுக்க மாட்டோம். சந்தோஷப்படுத்துங்க, லைஃபு ஹாப்பியாக இருக்கட்டும். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், வாழ்க்கை வாழ்வதற்கு.
லவ் யூ. Love Shots by Love Guru. Only on Radio City.